வணக்கம் guys, welcome to Odissu Vlog. மச்சி உம்மா இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம் எங்க அண்ணனுக்கு. அப்படிலாம் இல்லை, எங்க அண்ணன் வந்து காத்தாடி பட்டம் எடுத்திருக்காரு. யாரும் ஃபோன் அடிக்கிறாங்க ஒரு நேரத்தில். ஃபோன் அடிக்குதுங்க. அவர் காத்தாடி பட்டம் எடுத்திருக்காரு. அந்த பட்டத்தை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஐயோ அந்த இடம் பேர் மறந்துட்டேங்க, அந்த இடத்துக்கு போகிறோம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னடா எப்போவுமே கூட்டமாக இருப்பாங்களே, இன்னைக்குன்னு பார்த்து யாருமே காணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு திசையில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சத்தமாக கேட்கும், அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அழகாக இருக்குண்ணா இல்லையான்னு. ஓகே, A few moments later. ஓகே காய்ஸ், நாங்கள் நடுவில் கொஞ்சம் பொக்கே வாங்கினோம். ஆனால் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, போலீஸ்காரங்க வந்து இங்கெல்லாம் விற்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருந்தால் கொஞ்சம் கேமரா ஷூட் எடுக்க முடியல. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வந்தோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இங்கே பாருங்கள் எல்லோரும் உட்காந்துருக்காங்களா, அங்கே இங்கே பாருங்கள் முக்கியமான ஆள். ஓகே உட்காந்துருக்காங்க. இப்போ நாங்கள் போய் கார்டனில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். நான் பேசுகிறது உங்களுக்குலாம் கேட்குதா இல்லையான்னு தெரியல. அப்படி கேட்கலன்னா நான் டப்பிங் போட்டுக்கிறேன், ஏன்னா வேறு வழி இல்லை, பார்த்துக்கோங்களேன். இப்போ சாப்பிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவோம். நான் அந்த கார்டனுக்கு போயிட்டோன்னே நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கேயும் இல்லை, காடி பக்கிங் போட்டிருக்கோம்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் சத்தமாக இருக்கும், கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா வந்து சாப்பாடு கடை வந்து இங்கிட்டு இருக்குது, பக்கிங் வந்து அங்கிட்டு இருக்குது. இப்போ அதுவும் இல்லாமல் விறுவின்னு ரஷ்ஷிங்கில் போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கேமராமேன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா 1 hour தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டாரு. பாதி ஃபேமிலி அங்கேயே இருக்காங்க வேறு. இப்போ எங்களுக்கு தெரியலலாம், ஆனால் வெயில் மண்டையை பொழக்கிறான். சரி நானும் கிராஜுவேஷன் வச்சுன்னா யூகேல தான் போய் வைப்பேங்க. அந்த மாதிரி கிராஜுவேஷனே தனியாக எடுத்து கொண்டு போயிட்டு வைப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பாருங்களேன், வெயில் செம்ம வெயிலாக இருக்குங்க வேறு. அப்புறம் இப்போ என்னை சுமக்க விட்டாங்க, தண்ணி போத்த எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இங்கேருந்து நடந்து போகணுன்னு. குழந்தை வச்சுருந்தாலும் இதாங்க பிரச்சனை. இப்போ பேசிட்டு இருக்கிறப்ப நீ அனுப்பிங்க, ஏன் ஒண்டியாக போய்கிட்டு இருக்க, ஏன் இப்படி போகிற அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேகமாக நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னிக்கு இவ்வளோ வேகமாக இவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, போயிட்டாங்க நிறைய பேர். எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் எங்கே போட்டுருக்காங்கன்னு தெரியலங்க. நடக்கிறாங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க. கையெல்லாம் வலிக்குது தெரியுமாங்க. இப்போ இந்த வெயிலில் நாங்கள் போயிட்டு ஒரு தாசையில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணுமா, ஒரு ஃபோட்டோ ஷூட்காக வெயில் போதுங்க. அங்கே போயிட்டு நாங்கள் காட்டுறோங்க. சத்தியமாக முடியல, எப்படி இருக்குன்னு வேறு தெரில கேமராவில். நாங்கள் கண்டிப்பாக அசிங்கமாக தான் இருக்கும், வெயில் மேக்கப் வந்துருச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் காட்டுறோம். ஓகேவா, அங்கே போயிட்டு நாங்கள் கிராஜுவேஷன் பையனை காமிக்கிறோம், உங்ககிட்ட பேச சொல்கிறோம். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். எங்கன்னா எங்கே வந்திருக்கோம், எது சீனா காசிவா அதுக்கு வந்திருக்கோம். முக்கியம் அக்கா இல்லைங்க, காட்டுறேன். ஓகே பாருங்கள், அங்கே பொக்கே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகே அதுதான் பின்னாடி இன்னும் ஒரு பக்கை எடுத்து வந்துருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு தேடணும், எங்கே இருக்காங்க. ஆனால் வெயில் கொளுத்துதுங்க, முடியல சத்தியமாக. ஒரு விடையாக நாங்கள் பார்த்துட்டோம், அவங்கள பார்க்கல, காலையில் வந்து ஆளுங்களை பார்த்துருக்கோம். இதோ பாருங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனால் கிராஜுவேட் ஆனவரை மட்டும் காணும். எங்க இருக்காரு தெரியல, போயிட்டு காட்டுறேன். ஒரு வழியா நாங்க வந்துட்டோம். எங்க பாத்தீங்களா, இவர்தான் அது. அதுக்கு காரணம் என்னத்துக்கு காரணம் தெரியல. எல்லாத்தையும் பத்தி யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஓகே எல்லாம் நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்துருந்தாங்க கேமராமேன். இவங்க வந்து இதாக சாக்குனா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தோல் மேலே கை போடுங்க, கையை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, இதே தான் தவிர்த்து. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொஞ்சம் எல்லாமே எல்லாரும் அவங்களோட
3 hours later. மக்களே ஒரு வெளியே எங்களை வெயில போட்டு வாட்டுறாங்க vlog வெயில போட்டு வாட்டுறாங்க முடியல சொல்லுக்கா முடியலங்க. சத்தியமா முடியல காலையில இப்படி தான் இருக்காங்க ஐயோ இது மாட்டிச்சு காலையிலே எங்களை போட்டு சாவடிக்க எப்படி இருக்கு உங்க மனநிலைமை வெயில முடியலங்க. ஊத்துது உள்ளுக்கெல்லாம். பாருங்க இப்படி நடக்குது சுத்தி பாத்தீங்களா எல்லாத்தையும் முடியல சத்தியமா முடியல எங்க பெரியப்பாலா முதல் சைட் நொந்து போய் வெயில போட்டோ எடுக்கிறோம் ஃபேமிலி போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் இங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் ஒன்று சொல்லிட்டாங்க கிராஜுவேஷன் பண்ணுங்க ஆனால் இந்த மாதிரி கார்டனில் முடியலங்க சத்தியமாக முடியுங்க நான் சொல்லிட்டேன் என் கிராஜுவேஷன் யூகேல தான் வைப்பேன் இதுக்குன்னு மெனக்கட்டு போயிட்டு டிக்கெட் எல்லாம் இவங்க போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ஏறுற ஃப்ளைட் வேலை மட்டும்தான். எப்படி யூகே போவேன், நான் பாரிஸ் போவேன். காசு எங்கள் அண்ணி கொடுப்பாங்க எல்லாம் எங்கள் அண்ணி செஞ்சுருவாங்க எனக்கு நீ தானே சொன்னப்ப யூகே போகணுன்னு. நீ சரி செய்ய. அங்கே வந்து உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன், ரொட்டி வாங்கி தரேன். ஜுங்கா படத்தில் ரொட்டி சாப்பிடுவானுங்களே அந்த மாதிரி ரொட்டி. அப்போ நீச்சல் அடிச்சுட்டு போகுமா ஜுங்கா படத்துல -1 டிகிரியா நீச்சல் அடிச்சுட்டு போனானே. முடியலங்க கூரோட இருந்தா திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் குடிக்க போறோம்னு சொல்லி இங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. சரத்குமார் வந்து இவரு தான் சரத்குமார். யாரு இவரே யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? நாராயணமூர்த்தி. இவர்தான் நாராயணமூர்த்தி. போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? डबल टका नारायणा भले आ लिया नी व्यापार में आवाज ओटा तकाली எல்லாம் வியாபாரம் பண்ற. ஓகே ஒரு வழியா நாங்க முடிச்சிட்டோம். என்ன எக்கோ கேக்குது? இங்க பாருங்க யாருடைய குமாரட வந்திருக்காரு. லாஸ்ட் என்ட்ரி வந்தாரு. இப்படி ஒரு பட்டா போட்டதையும் இது காப்பிரைட்ஸ்ல போட்டுருவாங்க. அத போட்டுருவாங்க. இப்போ எங்க போறீங்க? கொன்மோ ஃபைனலி நல்லபடியா முடிச்சாச்சு. இப்போ நேரா சாப்பிட போறோம். சாப்பிட்டு சாப்பாடை காட்டுறோம். ஆனா வந்த வேலைக்கு வெயில வச்சு கருக வச்சுட்டாரு. எப்படி இருக்கு மனநிலைமை? வந்த ஃப்ரெஷ்ஷா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே தான் நல்லா இருந்துச்சு. 2000 years. ஓகே गाइस நாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ நாங்க வந்து சாப்பிட வந்திருக்கோம். எவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்திருக்கோம். பாருங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா எவனா டெய்ஸி வாழ்க்கையில கல்யாணம் பண்ணாதீங்க. உயிர் போதுங்க. நல்லா வந்திருக்கோம். எல்லாரும் கடலை தேவையில்ல. பாருங்க மக்களே எல்லாம் உட்காந்துருக்காங்க. பாருங்க யார் பேரு நாங்க தான் உட்கார போறோம். Two hours later. ஓகே ஒரு வழியா நாங்க சாப்பிட்டு இப்போ நாங்க வீட்டுக்கு போறோம். புதுசா வந்து சேர்ந்திருக்கீங்க, கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இல்ல பாருங்க எங்க டீம் மெம்பர்ஸ்லாம் பின்னாடி பாத்தீங்களா எல்லாரும் இருக்காங்க. இதோட நாங்க இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்க போறோம். பாய். மீண்டும் சந்திப்போம் மீண்டுமா